என்னமா அது? உன் துணி எடுத்து வைக்காம அவன் துணியை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க? போலீஸ்காரங்கன்னா அங்க எங்கன்னு மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக குடும்பமும் கூடவே தெரிய முடியுமா? ஏன்பா அவதான் புரியாம பேசுறன்னு நீயுமா? உன் குழந்தைய நினைச்சு பாரு. ஒரு நாள் உன்னை பார்க்காம இருந்தா கூட ஏங்கி போயிடுவா. தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடு. அண்ணி, நான் என்ன அமெரிக்காக்கா போறேன்? பக்கத்துல இருக்கிற அடையாருக்கு ஒரு கேஸ் விஷயமா போறேன். தனியா இருந்தா தான் கேஸ்ல கவனம் செலுத்த முடியும். அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு அங்க வசதி இருக்கோ என்னவோ தெரியல. குழந்தையோட படிப்பு பாதிக்கும். ஆர்த்தி பத்தி கவலைப்படுறீங்களா? ஆர்த்திக்கு நீங்களும் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அண்ணி, நீங்களும் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்றத மறந்துட்டு பேசுறீங்க. மறக்கலப்பா, அதனாலதான் பயப்படுறேன். நீ ஒரு இடம், உன் பொண்டாட்டி ஒரு இடம் இருக்கிறது என் மனசுக்கு சரியா படல. அண்ணி, சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தன் குடும்பம் தான் முக்கியம்னு ஒதுங்கி நிக்கிறது ஒரு போலீஸ்காரங்க அழகில்ல. நாட்டு மக்களோட சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் போலீஸ்காரன் பாடுபட்டா அவன் குடும்பம் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி போலீஸ்காரனுக்கு கடமை தான் முக்கியம். அண்ணி, விஜய், உங்க அண்ணன் கடமை கடமைன்னு கஷ்டப்பட்டாரு. கடைசியில அந்த கடமை தான் என் பூவையும் மஞ்சளையும் பறிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் ராசியே இல்லப்பா. அக்கா, எல்லாரும் உயிருக்கு பயந்து போலீஸ் உத்தியோகம் வேண்டான்னு சொல்லிட்டா நாட்டு மக்களோட உயிருக்கு யார் உத்தரவாதம்? நெருப்பு சுடுதேங்கிறதுக்காக அடுப்பு பத்த வைக்காம இருக்க முடியுமா? அக்கா, போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைங்க. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் இங்க இருக்கும்போது குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சௌமியா, அப்பா போயிட்டு வரட்டுமா? டாடா. சார், நீ தங்குற இடம் வந்தாச்சு. மெட்ராஸ்லயே ஒரே ஒரு இடத்துல சார் தண்ணி அடைக்கும். அது இந்த இடம் தான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. குடிக்கிற தண்ணி சொல்றேன் சார். ஒரு நிமிஷம். அடியே பாடிங்க. இவதான் என் பொண்டாட்டி ஜெயா. ஏய், இந்த ஊருக்கு புதுசா வந்துக்கார இன்ஸ்பெக்டர் கும்பிட்டு கடியே புடுறி காக்கா பிடிக்கணும். சார், நான் இந்த அளவுக்கு அழகா இருக்கிற காரணமே என் பொண்டாட்டி தான் சார். என்னையா சொல்ற? அவன் செய்யற சமையல் சார். நீங்க வேணா குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நான் டிபன் கொண்டாட்டுமா? தேவையில்லை, அவங்க போலாம். ஏய், போ 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 போ. உனக்கு இந்த ராஜாவை தெரியுமா? தெரியாது சார். அவன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன் தெரியுமா? அது தெரியாது சார். அவன் ஸ்டேஷன்ல புந்து எம்எல்ஏ ஆளுங்களை அடிச்சானமே, அதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது சார். ரவுடி ராஜான்னு ஒருத்தன் இருக்கானாவது தெரியுமா? தெரியாது சார். உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியும் சார். என் பேரு ஹரிச்சந்திரன் சார். ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டான், தெரியுமில்ல சார்? அந்த ஹரிச்சந்திரனே என் நிலைமையில இருந்தா பொய் தான் சார் சொல்லுவான். அது சரி, நம்ம ஸ்டேஷன்ல எந்த கான்ஸ்டபிள கேட்டா ரவுடி ராஜாவை பத்தி கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? நானாவது தெரியாது தெரியாது தான் சார் சொல்றேன். மத்தவங்க எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க சார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஊமை சார். ஒரு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போலீஸ்காரனை என்ன செய்யணும் தெரியுமா? ப்ரொமோஷன் கொடுக்கலாம் சார். என்னது? இல்ல சார், சீட்டை கிழிக்கலாம் சார். அப்படி செஞ்சீங்கன்னா எங்க குடும்பமே நடுத்தருவுல வந்து நிக்குங்க சார். நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க சார். ஏன்னா உங்க முகம் குழந்த முகம் சார். நான் வரட்டுமா சார்? என் பொண்டாட்டி தேடுவேன். உங்க எல்லாரையும் எது கூப்பிட்டேன்னா, ஒரு நல்ல போலீஸ்காரனை உருவாக்குறதே நீங்க தான். மத்த பொம்பளைங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண ஆள் தப்பண்ணா அது அவன் குடும்பத்தை தான் பாதிக்கும். ஒரு போலீஸ்காரன் தப்பண்ணா அது இந்த நாட்டையே பாதிக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் நல்லது செஞ்சா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அது இந்த நாட்டுக்கே நல்லது. என் புருஷன் ஒரு நல்ல போலீஸ்காரன், என் புள்ள ஒரு நல்ல போலீஸ்காரன், என் அண்ணன் ஒரு நல்ல போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கேவலம் ஒரு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க முயற்சி பண்றாங்க. அந்த ரவுடி ராஜாவை பிடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அவனோட அட்ரஸ் எந்த கான்ஸ்டபிளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. நாளை காலையில பொழுது விடியறதுக்குள்ள அவனோட அட்ரஸையும் கைக்கு வரணும். கடமை செய்ய வேண்டிய போலீஸ்காரங்க தான் காலை வாரிட்டாங்க. அவங்களுக்கு வாக்கப்பட்ட நீங்களாவது கை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்கல, இந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கன்னு கேட்கிறேன். நிலாக்கா, இது நேரம் நல்ல நேரம். நான் வெளில போய் படுக்க போறேன். வெளியே போய் படுக்க போறியா? அடியே, சின்ன வெங்காயம் போட்டு வெட்டக்கோழி குருமா வச்சு, முருங்கைக்காய் தொக்கு வச்சு, முருங்கைக்கீரை கூட்டு வச்சு தின்னுங்க தின்னுங்கன்னு வயிறு முட்டை போட்டுட்டு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வெளியே போய் படுக்கணும்னு சொல்றியே, என்னடி நியாயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப வெளில போய் படுக்க போறேன். ஏய், நான் யார் தெரியுமில்ல? அப்பி வெளியே போய் படுக்கணுங்கிறிய பின்ன அதுவா? இல்ல பின்ன என்னடி? என்ன நீங்க தனியா படுக்க போட்டுட்டு
நீ வெளிய போய் படுத்தியன்னா பாக்குறவ என்ன வீக்கா நினைப்பாண்டி. படுறி. மறைக்கிற புருஷன்கிட்ட எந்த பொண்டாட்டியா படிப்பா? மறைச்சது தெரிஞ்சு போச்சா? தெரியாம மறைச்சிட்டேன். இந்தா இதுக்குதான் இவ்வளவு கோவமா? அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு கேப்ப, சொல்லுவீங்களா? அடியே இந்த நேரத்துல கைய புடிச்சுக்கிட்டு நான் ஒண்ணு கேப்பேன், சொல்றீங்களா? அண்ணா எந்த புருஷன்டையும் சொல்லாம இருப்பான்? கேளு, சொல்றேன். என்னங்க என்னங்க, அந்த ரவுடி ராஜா எங்கங்க இருக்கான்? ஏரியில இருக்கான். எந்த தெரு? வடக்காரன் தெரு. என்ன நம்பரு? 13. எந்த நேரத்துல பாக்கலாம்? 8 to 10, 4 to 5. ராத்திரியா பகலா? எல்லாமே பகல் தான். இது போதியா? போதுமா? போதுமா? இன்னும் சொல்லட்டுமா? வா வா. அடியே, ஐயோ அந்த ராஜாவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே. ஐயோ, அந்த ராஜாவை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ராஜா எங்க? இங்க இல்ல. நீ வயித்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் உன் உடம்ப விக்கிற. உன் உடம்ப காப்பாத்திக்கணும்னா உண்மையை சொல்லிடு. என் தொழில் மேல சத்தியமா அவர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், அவன் இங்கதான் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நில்லு. எங்க போற? உங்களுக்கு டீ வாங்க போறேன். இத பார், நீ தூக்கு சட்டியை தூக்கும் போதே எனக்கு தெரியும் அவனுக்கு தூது சொல்லத்தான் போறேன்னு. உள்ள போ. ராஜா எங்கடா? ஏன் நல்லவனை கெட்டவனாக்கணும், கெட்டவனை அயோக்கியனாக்கணும், நல்ல குடும்பத்தை சீரழிக்கணும், என்ன மாதிரி அவனையும் குப்பை தொட்டி பக்கத்துல உட்கார வைக்கணும். அவ்வளவுதானே சொல்றேன். நம்ம பேட்டை முனுசாமி செத்து கிடக்குறான், அந்த சாவுல போய் பாரு. கோடி வேட்டி கட்டுவேன், கோழி கறிய வெட்டுவேன். கோடி வேட்டி கட்டுவேன், கோழி கறிய வெட்டுவேன். எதுக்க வந்தா பல்ல தட்டுவேன். ஆமே வேட்டி சொல்லுங்களா? தோடு தாளம் அதோ ஆண்டாளு வாராட கூட தூக்கி தள்ளி நில்லு. அவ அழகெல்லாம் எனக்காக அள்ளிக்கிட்டு அள்ளி எடு. கொஞ்சம் முட்டை பரோட்டாவும் கொண்டு வரா. மச்சானின் உடம்ப நல்ல தேத்த வரா. ராவல வதக்கிறா, தூக்கத்தை கெடுக்கிறா, காசான்னு கட்டி குடிக்கிறா. ஜரிக வேண்டிதா அடிடா மேளந்தா. கோடி வேட்டி கட்டு வெட்டன கோழி கறிய வெட்டுவேன். கோடி வேட்டி கட்டு வெட்டன கோழி கறிய வெட்டுவேன். எதுக்க வந்தா பல்ல கட்டு. ஆமே வேட்டி ஜரிக வேண்டிதா ஓடு தாளம் அடிடா மேளந்தா.
மகாராஜா எம்ஜிஆர், அந்த இதய கனி போல இங்கே வேற யாரு? நான் வாத்தியாரின் வழி வந்த சிஷ்ய புள்ள, அவர் சொன்னதெல்லாம் மறக்காத நல்ல புள்ள. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சரித்திரங்கள் மாறி போகுமா? கோடி வேட்டி கட்டு வெதன கோழி கறிய வெட்டுவேன், கோடி வேட்டி கட்டு வெதன கோழி கறிய வெட்டுவேன், எதுக்க வந்தா பல்ல கட்டுவேன். ஆமே வேட்டி அவங்க போச்சுங்க, போனா போட்டோம் எடுத்து கட்டுங்கடா. Women constables, march off. Exercise. Begin. 1, 2. ஏய் சீக்கிரம் கிளம்புங்கடி, பஸ் போயிட போகுது. பஸ்ஸா? அந்த இடிராஜாங்க கிட்ட இடி வாங்கிட்டு போறதுக்கு நமக்கு என்ன தலை எழுத்தா? வாடி நம்ம மாஸ்டர் கார்லயே போலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாஸ்டர், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப பாருங்க அவர் சாவியை நான் எப்படி எடுக்கிறேன்னு. ரிப்போர்ட்டிங் சார். Very good. ப்ளீஸ் சார், இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இவனோட அதிக தூரம் போட்டு காமிக்கிறேன். It's all right விஜய், take it easy. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஈகோ, தொழில போட்டி இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நிறைய சாதனைகள் செய்யணும்னு வெறியில இருக்கோம் சார். போலீஸ்கார மாசம் மாசம் சம்பளம் வாங்குற கூலிக்கார இல்ல சார், பப்ளிக்கோட உயிர் மூச்சு. லஞ்சம் வாங்குற போலீஸ்காரனே இல்லைன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை எங்க தலைமுறையில மாத்தி காட்டுறோம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புது ரத்தம் செலுத்துங்கிறதுக்காக தான் இவ்வளவு கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறேன். உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க இதை காப்பாற்றணும். சார் சார், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் தேடுறீங்க? என் காரை இங்க பார்க் பண்ணியிருந்தேன், காணல. ஒருவேளை என் டாக்டர் ஆர்த்தி எடுத்துட்டு போயிருக்காளோ என்னமோ. சார், சந்தேகமே இல்ல சார், கண்டிப்பா அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நேத்து கூட அவங்க காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போறதை நான் பார்த்தேன் சார். தாயில்லா பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் ரொம்ப ஸ்பீடா போறேன். சார், உங்க டாக்டருக்காவது அம்மா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாருமே இல்ல சார். மொத்தத்துல நான் ஒரு அனாதை சார். டோன்ட் வரி ராஜா, இன்னும் ஒரு மாசத்துல அப்பா அம்மா என்ன, உனக்கு ஒரு குடும்பமே கிடைக்க போகுது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னது போலீஸ் யூனிஃபாரத்தை. ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுடைய யூனிஃபார்ம் தான் குடும்பம். அது இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். தேங்க்யூ சார். நான் புறப்பட்டுமா? சார், நான் ட்ராப் பண்றேன் சார். தேங்க்யூ. டேய் வந்துடுறேன். என்னென்ன கூட்டு போறோன்னு கிளம்பி வர சொன்னா? இவன் போக்கே சரியில்லப்பா. அப்ப நான் வரேன் சார். நோனோ, மோட்டார் பைக் நிறுத்திட்டு உள்ள வாங்க. பரவாயில்ல சார். நோ,
வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? வாங்க ஒரு காபி சாப்பிட்டு போலாம். ஓகே சார். கம். மங்களம், ப்ளீஸ் சிட் டவுன். மங்களம் சார், இப்பதான் பூட்டையே திறக்கறீங்க. யார சார் கூப்பிடுறீங்க? மங்களத்தை தான். இட்ஸ் ஆல் ரைட், சிட் டவுன். Thank you. காபி சாப்பிடுங்க. சார், நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. ஆ. மங்களம் மங்களம் கூப்பிட்டீங்களே, யார் சார் அது? என்ன அப்படிலாம் கேக்குறீங்க? மங்களங்கிறது என் ஒய்ஃப். யூ மீன் நம்ம ஆர்த்தியோட அம்மாவா சார்? ஆரத்தியோட அம்மா, என் ஒய்ஃப் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு இல்ல சார், ஆர்த்தி ஒரு தாய் இல்லாத பொண்ணுன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, என் ஒய்ஃப் மங்களம் செத்து போய் 18 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ தான் ராணி. அவளை கேட்காம யாரும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனாலதான் அவ பேரை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறேன். சாரி சார், இறந்து போனவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். மறந்தா தனப்பா ஞாபகப்படுத்துறதுக்கு. ப்ளீஸ் கேரி ஆன். நான்சென்ஸ். யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே கேட் முன்னாடி மோட்டார் பைக்கை நிப்பாட்டுறது? ஷட் அப். என் பெர்மிஷன்லாம் வண்டி எடுத்து முதல் தப்பு. நின்னுட்டு இருந்த மோட்டார் பைக் மேல இடிச்சது ரெண்டாவது தப்பு. சாரி. நோ சாரி. முதல் தப்பா நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மோட்டார் பைக் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. Do what I say. இட்ஸ் ஆல் ரைட் சார், நான் பாத்துக்கிறேன் சார். நோ நோ நோ, இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் பொறுப்பு வரும். பொறுப்பு வருதோ இல்லையோ, வண்டி ஓட்டுவாது கத்துக்குவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போயிட்டு வாங்க. கெட் Thank இன். you, sir. ஏயா, ஒரு கையை பிடிச்சு தூக்குன என்ன குறைஞ்சா போயிடுவேன்? கையை தானே பிடிக்கணும். சீ. யோ, தூக்க சொன்னது மோட்டார் பைக்கை. ஓ, நீ மோட்டார் பைக்க சொன்னியா? இத பாரு, இது என் குரு உனக்கு கொடுத்த தண்டனை. சிஷ்யனா உனக்கு ஹெல்ப் பண்றது தப்பு. இரு இரு, உனக்கு சரியான லெசன் டீச் பண்றேன்.